ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டுக்கு நம்ம ஆயிலில் போட்டு பொரிக்க போகிறதில்ல, சீனி பாகில் போட போகிறதில்ல. ஆனாலும் நல்ல டேஸ்டியான லட்டு ரெடி ஆயிரும். எதில் செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு கிழங்கு. இதோட நேம் என்னதுன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு. இதை சீனி கிழங்கு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா இது நல்ல இனிப்பாட்டு இருக்கும். இதில் 2 கலரில் கிழங்கு உண்டு. இது ரோஸ் கலரில் இருக்குது. இந்த கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் பி, அயன் சத்து, அதுக்கப்புறம் பொட்டாசியம்லாம் இருக்குது. இந்த கிழங்கை சாப்பிட்டுட்டே வர்றதுனால நம்மளோட எலும்புகள் ஆரோக்கியமாட்டி இருக்கும். அதனால் சின்ன பிள்ளைங்களில் இருந்தே இதை கொடுத்து பழக்கணும்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி குக்கரில் போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை ஒரு 3 விசில் போட்டு எடுக்கலாம். கொஞ்சமாக உப்பும் போட்டுருங்க. குக்கரை மூடி வச்சிடலாம். இதை அப்படியே அவிச்சும் தோல் உரித்து சாப்பிடலாம். அப்படியே கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா கிழங்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி லட்டுவாக செய்து கொடுக்கும்போது நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பிள்ளைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. 3 விசில் போட்டு எடுத்தாச்சு. தண்ணியை வடிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு அப்படி சூப்பராக குக் ஆகிருக்கு. கையால் அமுக்கி பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. இந்த கிழங்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிழங்குல இருக்கக்கூடிய தோலையெல்லாம் உரித்து எடுத்துடலாம். இந்த சீனி கிழங்கு இப்போ சீசனாட்டு இருக்குது. சீசனாட்டு இருக்கும்போதே நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நல்ல கிழங்காட்டு நமக்கு கிடைக்கும். இப்போம்லாம் எல்லா காய்கறி கடையிலையுமே இந்த கிழங்குகள் வச்சுருக்காங்க. இதே போலே எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இனி இந்த மாதிரி ஒரு மேஷ் பண்ணக்கூடியதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்டாட்டு குக்காக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். நல்ல சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நெய் சூடானதும் அதில் 1 பவுல் போல் தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடுங்க. ஏலக்காய் தூள் நிறைய போட்டாலும் இந்த லட்டு நல்ல சூப்பராட்டு இருக்கும். இனி மேஷ் பண்ணி வச்சுருந்த அந்த கிழங்கையும் போட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான சீனியும் கொஞ்சமாக போட்டுடலாம். ஏற்கனவே கிழங்குல இனிப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம சீனி போட்டிருக்கோம். சீனி விரும்பாதவங்க வெல்லம் வேணாலும் போட்டுக்கிடலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஏற்கனவே குக்கான கிழங்கு தான், அதனால் நமக்கு மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு மிக்ஸ் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடுங்க. இதை அப்படியே வேணாலும் நம்ம சாப்பிடலாம். இல்லைன்னா இனி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக தேங்காய் துருவலை அப்ளை பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதை அப்படியே உருட்டி விட்டுடலாம். எல்லாத்தையுமே அதே போல் உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க முடியாது. இதை ஒரே நாளிலே சாப்பிட வேண்டியது தான். அப்படியே உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளோ அதுக்கடுத்த நாளோ வேணால் சாப்பிட்டுக்கிடலாம்.
இந்த லட்டு ரொம்பவே டேஸ்டியாகிட்ருக்கும். ஏன்னா இதில் நம்ம நெய் சேர்த்துருக்கோம், ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம், தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கோம். நீங்களும் கண்டிப்பாட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.